வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் ஒரு ஜென்மமா போகுது. தண்ணி எடுத்துட்டு வான்னு இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்கிட்ட. இந்தாம குடிமா சொம்பு ஃபுல்லா அட. சரி படி போ, மணி 8:15 போ. 8:30 வந்தாலுமா படிப்பேன்னு சொன்னேன். 8:30 படிச்சு 9:30 வரைக்குமே படிக்கேம்மா. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி சொம்பு எடுத்தா காலையில போட்டு பாருங்க. சரியா வருது. லீவுக்குலாம் தயவு செஞ்சு நான் இங்கதான் இருப்பேன். அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவு சொல்லாத, எனக்கு என்ன சொல்லுதா? உனக்கு தானே பிடிச்சிருக்கு. பேச்சு பேசுனால அவ்வளவு பிடிச்சிருக்குது. அப்படியே ஒரு நாளைக்கு 100 வாட்டி உருகி உருகி பேசுற. என்னாச்சு? நித்தியம் அமுக்கி தொலைஞ்சிட்டேன் போலயே. நீ அமுக்கி வச்சதா? நான் ஒரு லைவ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. இதுக்குதான் பிள்ளை பேச்சு கேட்கணும். எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்களா? இப்போ ஃபோன் தான் பிரச்சனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். லைக்கை போடலாம் போட்டேன், ஆனால் அதில் வரல. நான் என்ன பண்ணுறது சொல்லு. ரகசியமாக சொல்கிறா போது. வணக்கம் கேபிகே, வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சரி. ஹாய் சிஸ்டர். நீங்கள் ஸ்கூல் டீச்சர் தானே? நான் ஸ்கூல் டீச்சர்லாம் கிடையாதுங்க. நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம். எந்த ஊர்? செங்கல்பட்டு மாவட்டம், பெருங்களத்தூர். பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. நைட்டுக்கு என்ன சாப்பாடு? உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? படிச்சுட்டு இருக்கா. ஸ்டிக் டீச்சர் மாதிரி தெரியுதா? டீச்சர் மாதிரி தெரியுதா? சரி பரவாயில்ல, டீச்சர் தான். என் பொண்ணுக்கு நான் டீச்சர் தான். ஹஸ்பண்டு கடையில் இருக்காங்க, மளிகை கடையில் இருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டு நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம். மளிகை கடையில் இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு. லைவ் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.